அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க படத்தில் இப்படி ஒரு டைலாக் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் அப்பா கோடீஸ்வரர் நல்லா பணத்தில் அப்படியே மிதந்தீங்க, அதனால் பண திமுறில் கொழுப்பில் யார் செத்தான்னா யார் உயிரோட இருந்தா என்ன, எவன் அழுதான்னா எவன் புலம்னா என்னன்னு நினச்சி திமுறை பிடிச்சி போய் பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்கல. இதை தெரிஞ்சு பேசினா தெரியாமல் பேசுனீங்களா அது மட்டும் தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, படத்தில் வந்து அது வந்து சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு சொன்னார். படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தியேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிச்சுவேஷன் அமைஞ்சுதுங்க, அதனால தான் அவர் பேசினார். சிச்சுவேஷனு அந்த படத்தில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் அப்படி ஒரு சிச்சுவேஷனே இல்லை. முதல்ல படத்துலேயே அந்த டைலாக் இல்லை, படம்லாம் முடிஞ்சு போச்சு, குழால தண்ணி வரல. இவர் வந்து அங்கே வந்து பஞ்சாயத்து தலைவர், குழால தண்ணி வரல. அவங்க அம்மா என்னடா குழால தண்ணி வரல, நீலாம் என்னோட பஞ்சாயத்து தலைவர்னு கேட்பாங்க. அப்போ அவர் வந்து கேமரா பார்த்து படம் முடிகிறப்ப பேர் போகிறதுக்கு முன்னாடி கேமரா பார்ப்பார். லிப்ஸிங் கூட இல்லை, வாய்ஸ் ஓவர் ஓடும் அந்த டைலாக். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேன்னு. அவ்வளோ கேவலமான சிச்சுவேஷன் கருமெல்லாம் இல்லை. இது வந்து அது திமிரு. அதாவது எவன் செத்தா என்ன, எவன் உயிரோட இருந்தா என்ன. நம்ம வந்து விஜய் ரசிகர், விஜய் நான் படத்தில் நடிச்சிருக்கோம், விஜய் நான் கூட போய் டான்ஸ் ஆடிக்கிறோம் இந்த ஜில்லாவில், அதுக்கப்புறம் படம் நடிச்சிருக்கோம், இப்போ ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, விஜய் நான் எல்லாம் குறை சொல்கிறாங்க, இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நம்ம விஜய் நான் தம்பி விஸ்வாசத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த டைலாக் எடுத்து இதில் போட்டுங்க. படத்தில் லிப்ஸிங் கூட இல்லை, படத்தில் எந்த சிச்சுவேஷன் கிடையாது, அப்படி ஒரு சீனும் கிடையாது. படமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டைலாக் போடுறாரு, என்னன்னா ட்ரெண்டில் ஆக்குறாராம். இதெல்லாம் ஒரு பழப்பா.